ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அற்புதமான நாளிலே இந்த சுவிசேஷ பயணத்திற்குள்ள அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற பாவம் என்ன செய்கிறது தெரியுமா? நமக்காய் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிற கிரீடத்தை தின்று போடுகிறது, அழித்து போடுகிறது, இல்லாமல் செய்கிறது பாவம். பரிசுத்த வேதாகமம் அழகாய் சொல்லுகிறது. புலம்பல் 5:16, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம், எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது. முதலாவது, பாவம் செய்த உடனடியாய் கிரீடம் கீழே விழும், ஸ்தானம் மாற்றப்படும், எல்லாம் இல்லாமல் போகும். நம்பர் 2, எரேமியா 5:25 வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களே நமக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நம்முடைய பாவம், நம்ம எந்த சத்ரு யாரும் தடை பண்றது கிடையாது. நாம செய்த பாவமே நமக்கு வர வேண்டிய நன்மையை தடை பண்ணுகிறது. நம்பர் 3, ஏசாயா 59:2 சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் நம் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. இடைவெளி வர யார் காரணம்? எனக்கும் என் தேவனுக்கும் ஆரம்பத்தில் நெருங்கி இருந்தோம், ஒட்டி உறவாடி இருந்த ஆண்டவர் கூட எப்பொழுதும் வேத வாசிப்பு, எப்பொழுதும் முழங்கால் படிக்கிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்றது, துதிக்கிறது, ஊழியத்துக்கு போறது, ஓடுறது, எல்லாமே. திடீர்னு பிரிவினை வந்துருச்சு. ஏன்? நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் தேவனுக்கு பிரிவினை உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. எவ்வளவு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்கலன்னா எந்த சத்துரு காரணம் இல்ல, ஆண்டவருடைய காது கேட்காம இல்ல, என்னுடைய பாவமே, நம்முடைய பாவமே அவர் எனக்கு செவி கொடாதபடிக்கு இந்த நாளில தடை பண்ணுகிறது. நம்பர் 4, எரேமியா 13:8 சொல்கிறது, நம்முடைய சிரசின் சிங்காரமாகிய நம்முடைய மகிமையின் கிரீடம் விழுந்தது. போச்சு. காரணம் பாருங்க, பாவம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே, மனம் திரும்பு. பூமியில கால் வச்சோன்னு சொல்ற முதல் வார்த்தை மனம் திரும்பு. அப்படி என்றால் எப்படி அது? 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி ஏதோ ஒரு வகையில, இல்லைங்களா? மொபைலை கையில வச்சா பலவிதமான காரியங்கள் உள்ள வருதா? நல்லது வருது, கெட்டது வருது, ஆபாசம் வருது, அசிங்கம் வருது, அவமானம் வருது, மணி போறதே தெரிய மாட்டுது. என்னைக்காவது பைபிளை திறந்து அவனால உட்காந்துருக்குமா? யோசித்து பாருங்க. அரை மணி நேரம் மொபைல்ல தேடி அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறமே, என்னைக்காவது பைபிள் பக்கம் திறந்திருக்கமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 10:13, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி, செய்த பாவம் போதும், இனிமேல் என்னோட வாழ்க்கையில பாவத்துக்கு இடமில்லை என்று சொல்லி ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாளிலே கர்த்தாவே, நாங்கள் பாவத்திலிருந்து வெளியே வரும்படியாய் பாவம் என்ன செய்கிறது என்பதை எவ்வளவாய் நீர் வசனத்தின் வழியாக புரிய வைத்தீர் கர்த்தாவே. எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட உன்னத கிரீடத்தை இந்த பாவம் தின்று போடுகிறதே, அழித்து போடுகிறதே, இல்லாமல் செய்கிறதே கர்த்தாவே. இன்று முதல் கர்த்தாவே, பரிசுத்த ஜீவிய வாழத்தக்கதாய், பரிசுத்தமாய் வாழத்தக்கதாய், பரிசுத்த சாட்சியா இருக்கத்தக்கதாய் தேவன் கிருபை தருவீராக. உடைய கிருபை எங்களை மூடி மறைக்கட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினால உயிருள்ள வல்லமையான சாட்சியா எங்களை எழுப்பும்படியாய் உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.